ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க. நேற்றைய தினம் தமிழக அரசு சார்பிலிருந்து ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இல்லையா? அதாவது பொங்கல் பரிசு ரூ. 3000 யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்னா, அரிசி குடும்ப அட்டைதாரர்கள், அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசாக ரூ. 3000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அப்படின்னா மொத்தம் 3 வகையான ரேஷன் அட்டை உங்ககிட்ட இருக்குது. அந்த 3 வகையில் ஏதோ ஒரு வகை நீங்கள் ரேஷன் அட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 3000 பணம் கொடுப்பாங்க. என்னென்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச், அதுக்கப்புறம் பிஹெச்ஹெச்ஏஏஒய் அண்ட் மூணாவதாக என்பிஹெச்ஹெச் கார்டு. இந்த 3 வகையில் உங்களுடைய ரேஷன் அட்டை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரூ. 3000 பணம் கொடுக்குறாங்க. இந்த பணம் கொடுப்பதற்கு தற்போது டோக்கன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதியிலிருந்து இதை தொடங்கி வைக்கிறாங்க. 8ஆம் தேதியிலிருந்து நீங்கள் போயிட்டு உங்கள் ரேஷன் கடையில் இந்த பணம் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் என்ன பண்ணியிருப்பாங்க, முகவரி மாற்றத்துக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, அட்ரஸ் கரெக்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, புதுசாக ரேஷன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இப்போ ஓகே ஆகிருக்கும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி இப்போ ஓகே ஆகிருக்கும். அவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா அட்ரஸ் கரெக்ஷனுக்கு அப்ளை பண்ணார். அப்ளை பண்ணிட்டு கடந்த 22ஆம் தேதி அப்ளை பண்ணார். அப்ளை பண்ணோன்னே இப்போ அவருடைய அப்ளிகேஷன் நேற்றைய தினம் ஓகே ஆகிடுச்சு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு, உங்கள் கோரிக்கை முகவரி மாற்றம் அங்கீகரிக்கப்பட்டது, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடை அப்படின்னு போட்டு ஒரு ரேஷன் கடை நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. 03HP 099P1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு எனக்கு எந்த ரேஷன் கடைக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டார். ஸோ அதை அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இதை நம்ம ஒரு வீடியோவாக போட்டால் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை அட்ரஸ் கரெக்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய போர்ட்டல் பேஜுக்குள்ளே போய் பார்த்தாலும் தற்போது வந்து பழைய நம்பர் தான் காமிக்கும், பழைய ரேஷன் கடை எண் தான் காமிக்கும். புதுசாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த கடையினுடைய எண் வந்து அதில் காமிக்காது. ரெண்டாவது அந்த நம்பர் மட்டும் வச்சுட்டு நம்ம எல்லா ரேஷன் கடையிலையும் போயிட்டு என் கார்டு இங்கே இருக்கா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் ஆன்லைன் மூலமாக ஃபஸ்ட்டு எந்த கடை ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சுலபமாக வந்து செக் பண்ணலாம். tnpds.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அடுத்ததான் அந்த முதன்மை அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. இதில் 3வது ஆப்ஷனாக நியாய விலை கடைகள் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பாருங்கள், இன்றைய தேதியில் உள்ள நியாய விலை கடை பற்றிய விவரங்களுக்கு இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாநிலம் விவரம் அப்படின்னு போட்டு கீழே மாவட்டத்தினுடைய பெயர். இப்போது நீங்கள் அட்ரஸ் கரெக்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது அல்லது ரேஷன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது மாவட்டம் எது, தாலுக்கா எது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணும்போது மாவட்டம் தாலுக்கா நம்ம கொடுத்துருப்போம். அப்போது இந்த மாவட்டம் எந்த மாவட்டத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க, எந்த மாவட்டத்தினுடைய அட்ரஸ் கரெக்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிற மாவட்டத்தினுடைய பெயர் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நண்பர் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தை அப்ளை பண்ணியிருக்கிறாரு. தாலுக்கா வந்து திருப்பூர் தாலுக்காவில் அப்ளை பண்ணியிருக்கிறாரு. ஓகே, இப்போது நம்ம திருப்பூர் தாலுக்கா, அதாவது நீங்கள் எந்த தாலுக்காவில் அட்ரஸ் கரெக்ஷன் நம்ம பண்ணீங்களோ அந்த தாலுக்கா பேர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கடை குறியீடு அப்படின்னு சொல்லி இங்கே வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடையின் பெயர் வந்து கொடுத்துருப்பாங்க, மொத்த குடும்ப அட்டைகள்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போது இவருடைய மெசேஜில் வந்து பாருங்களேன் 03HP அப்படின்னு இருக்குது. அப்போ 03HP, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 099P1 099P1 இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரணும். அல்லது கண்ட்ரோல் F கொடுத்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். இங்கே பாருங்களேன் 03HP 099P1. அப்போது இந்த நம்பர் வந்து இங்கே மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ இதனுடைய அட்ரஸ் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த 03HP 099P1 இருக்குல்ல, இந்த நம்பர் நீங்கள் கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணதும் பாருங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நியாய விலை கடை தகவல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கடை பொறுப்பாளர் பெயர் யார், இவங்க அவங்களுடைய பெயர் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கடையின் பெயர் என்ன, கடை முகவரி இங்கே தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அட்ரஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு போயிட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு கொடுத்து நீங்கள் ஃபர்தராக பொருட்களோ அல்லது அந்த பொங்கல் பரிசான ரூ. 3000 நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போது இந்த அட்ரஸ் இதில் இருக்குது. பட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறது இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே இந்த கூகுள் மேப் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்களா, ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிச்சிடும் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நேரடியாக நீங்கள் அங்கே போயிட்டு அந்த ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஒரு மெத்தட் மூலமாக சுலபமாக அந்த நியாய விலை கடை குறியீடு எண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த அட்ரஸ், அந்த கடையினுடைய அட்ரஸ் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் இப்போ ஏன் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொங்கல் பரிசு ரூ. 3000 கொடுக்குறாங்க. ரேஷன் பொருட்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ரேஷன் கடையில் வேணாலும் போய் வாங்கிக்கலாம். பட் இந்த ரூ. 3000 பணம்ங்கிறது உங்களுடைய ரேஷன் கார்டு எந்த ரேஷன் கடையில் லிங்க் ஆகியிருக்கோ அந்த கடையில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க மேக்ஸிமம். ஏன்னா அந்த மாதிரி தான் பணம் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து போடுறேன்.
அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டேங்க. என்னுடைய அப்ளிகேஷன் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ரேஷன் கார்டு நம்பர் எல்லாம் கிடச்சிருச்சு. பட் எனக்கு இன்னும் ரேஷன் கார்டு கைக்கு கிடைக்கல. எனக்கு இந்த ரூ. 3000 பணம் குடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் தான். உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு நம்பர் இருந்தாவே போதும், நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம் அந்த பர்ட்டிகுலர் ரேஷன் கடையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்ச நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.